ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 34. எபிசோடு 33 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ட்ரூ டிராகன் ஸ்வாட் ஆர்ட்டோட உண்மையான எசன்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஷார்டன் ஏன் இதை உருவாக்குனது ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆர்ட்டை உருவாக்குனதுக்கான பர்பஸை ரிவீல் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. டிராகன்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் இருந்த அந்த பாண்ட் கிரேட் ஹீரோ கிங்னால தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாரு. கிரேட் டிராகன்ஸ் கூட மனுஷங்க கான்வென்ட் வச்சுக்க அவர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனால் டிராகன்ஸ் ஹெல்ப் பண்ணது எந்த ஆப்ளிகேஷன்ஸும் இல்லை, காமன் கோலுக்காகவே இல்லை, மனுஷங்க ரொம்ப வீக்குன்னு பரிதாபப்பட்டு தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாரு. கான்வென்ட் வச்சிருந்தவங்க கான்டினென்ட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனதும் ஹியூமன் சிவிலைசேஷன் செம்ம ஸ்பீடா வளர்ந்துச்சு. ஆனாலும் முழுசா டிராகன்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறது நரேட்டருக்கு செம்ம உறுத்தலா இருந்துச்சு. பரிதாபப்பட்டு ஹெல்ப் பண்ண இந்த டிராகன்ஸ் நினைச்சா மனுஷங்களை ஈஸியா அழிச்சிடும்னு பயப்படுறாரு. டிராகன்ஸ் துரோகம் பண்ணா என்ன ஆகும்னு ஒரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஒருவேளை துரோகம் நடந்தா மனுஷங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியாது, மொத்தமா அழிஞ்சு போயிடுவாங்கன்னு ஃபீல் பண்றாரு. அதனால டிராகன்ஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு மனுஷங்களுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. பஸ்ட் மேஜிக் யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா மேஜிக் பவரை டிராகன்ஸ் மனுஷங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தான், அதனால அதை வச்சு டிராகன்ஸ் அழிக்க முடியாதுன்னு அந்த ஐடியாவை டிராப் பண்றாரு. அப்புறம் டிராகன்ஸே பயப்படுற எலிமெண்டல் ஸ்வாடை பத்தி யோசிக்கிறாரு. ஆனா அந்த பவர் எல்ஃப் கிங்கோட பிளட் லைனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அதையும் விட்டுறாரு. வேற வழி இல்லாம மனுஷங்களுக்கான ஒரு யூனிக்கான பவரை உருவாக்குறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடையும் ரிசர்ச் பண்றாரு. ஐரானிக்கா ஹீரோ கிங்கோட கான்வெனன்ட் டிராகனோட குரோனோஸ் தான் அவருக்கு செமையா ஹெல்ப் பண்ணிச்சு. குரோனோஸோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியாக ஆராவை கண்டுபிடிக்கிறாங்க. இது மானா மாதிரியோ எலிமெண்டல் பவர் மாதிரியோ இல்லை, ஏன்னா மனுஷங்களால் மட்டும்தான் ஆராவை உருவாக்க முடியும். ஹீரோ கிங் ஸ்பிரிட் நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களோட ரிசர்ச் சக்ஸஸ் ஆகுது. நரேட்டர் அந்த ட்ரூ டிராகன் ஸ்வாட் ஆர்ட்டோட மேனுவலை ரெடி பண்ணி கிங்டம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஆனால் அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டும் அந்த ஆர்ட் பெருசாக ரீச் ஆகலை. டிராகன் ஆர்டிஃபேக்ட்ஸை வச்சு ஈஸியாக பவர் கிடைக்கிறதுனால கஷ்டப்பட்டு இந்த டிராகன் ஸ்லேயிங் ஆர்ட்டை கற்றுக்க யாருமே ரெடியாக இல்லை. இருந்தாலும் யாருமே மதிக்காத இந்த ஆர்ட் கண்டிப்பாக ஒரு நாள் தேவைப்படும்னு நரேட்டர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. இந்த சீக்ரெட் மேனுவலை கண்டுபிடிக்கிறவன் கண்டிப்பாக இதோட உண்மையான பவர்ஸை புரிஞ்சுக்குவான்னு ஒரு நம்பிக்கையோட விட்டுட்டு போறாரு. இதை படிக்கிறவங்க முழு மனசோட இந்த ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா நம்மளால அந்த மேனுவலை கண்டுபிடிச்சு ஷார்ட் அண்ட் ட்ராக்கரோட ட்ரூ டிராகன் ஸ்வாட ஆர்ட்டை கத்துக்கிறதுக்கான ஒரு குவெஸ்ட்டை ரிசீவ் பண்றான். இதுக்கு ரிவார்டா குரோனோஸ் கிங்டம் ட்ரெஷரியோட லொகேஷன் கிடைக்கும்னு சிஸ்டம் சொல்லுது. ராயல் ட்ரெஷரியில இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட மொரட்டுத்தனமான ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சதும் நம்ம ஆளுக்கு செம்ம டெம்ட் ஆகுது. ஆனா 3 மாசம் லிமிட் கொடுத்துருக்கிறத பார்த்தா எலிமெண்டல் ஸ்வாட கத்துக்கிறத விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறான். அதனால பஸ்ட் இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றான். ஷார்ட்டனோட வார்னிங் கரெக்ட் தான் அக்செப்ட் பண்ணிட்டு முழுசா இந்த ஆர்ட்டை கத்துக்க ரெடி ஆகுறான். ஷார்ட்டன் பயந்த மாதிரியே கடைசியில டிராகன்ஸ் மனுஷங்களுக்கு துரோகம் பண்ணிச்சுனும் அதனாலதான் லிபரேஷன் வார் வந்துச்சுனும் அந்த ஜேர்னல் கன்ஃபார்ம் பண்ணுது. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு டர்க்கினோட ஜேர்னல் மாதிரி வேற ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு சிஸ்டம் கிட்ட கேட்கறான். சிஸ்டம் மேட்ச் ஆகுற ஒரு ரெக்கார்டை கண்டுபிடிச்சு டர்க்கினோட ஜேர்னலை நம்ம ஆளை சுத்தியே ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆனது இது வெறும் இமேஜஸ் மட்டும் காட்டல, சுத்தி இருக்கிற ஸ்பேஸை அப்படியே மாறுறத நம்மளால ரியலைஸ் பண்றான். சிஸ்டம் டுட்டோரியல் மாதிரி ஏதோ ஒரு இல்யூஷன் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம்னு கெஸ் பண்றான். ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து நிக்கிறான். சிஸ்டம் நம்மளை எங்க கூட்டிட்டு வந்திருக்குதுன்னு தெரியாம முழிக்கிறான். அப்புறம் இது அந்த ரெக்கார்டை கண்முன்னாடி காட்டுற சிமுலேஷன் புரிஞ்சுக்கிறான். பக்கத்துல ஒரு பெரிய ஃபயர் டிஸ்ட்ராக்ஷன் ஓபன் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு நம்ம ஆளோட அட்டென்ஷன் அங்க திரும்புது. இந்த சடன் என்ட்ரி நம்ம ஆளை சும்மா ஷாக் ஆக்குது. ஒரு கொலோசல் டிராகன் நம்ம ஆளு கண்ணு முன்னாடி வந்து இறங்குது. அந்த ப்ரொஜெக்ஷன் நிஜமாவே ரியலா இருக்கு. மென்டல் டிஃபென்ஸ் ஸ்கில் யூஸ் பண்ணி தன்னைத்தானே ஸ்டடி பண்ணிக்கிட்டு இந்த சிமுலேஷன் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குன்னு ஆச்சரியப்படுறான். கிரியேஷனோட அல்டிமேட் ஃபார்ம் இதுதான்னு தெரிஞ்சதும் ப்ரொஜெக்ஷன் நிஜமாவே ஒரு டிராகனையே சம்மன் பண்ணிருச்சுன்னு ரியலைஸ் பண்றான். அந்த டிராகன் வேற யாரும் இல்ல, பஹமுட் தான் ஐடென்டிஃபை பண்றான். அந்த சீன் கொஞ்சம் விரியும் போது டர்க்கன் ட்ராக்கரும் ஈவில் டிராகன் பஹமுட்டும் நடுவில் நடந்த லெஜெண்டரி கிளாஸ் தான் நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ இன்னொரு ஆள் அந்த சீனுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். அவன் வரதை கொஞ்சம் கூட நம்ம ஆளுக்கு தெரியவே இல்லை. இப்படி யாருக்கும் தெரியாம வரதை பார்த்தா புதுசா வந்தவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாதுன்னு நம்ம ஆளு கெஸ் பண்றான்.
அந்த உருவம் கொஞ்சம் தெளிவானதும் அது ஆர்மர் போட்ட ஒரு ஆள்னு தெரியுது. அவன் வேற ஏதோ மான்ஸ்டர் தான்னு நம்மால் டிசைட் பண்றான். வாரியர் நம்மால் அப்படியே கிராஸ் பண்ணி போறான். நாம இந்த ப்ரொஜெக்ஷனுக்குள்ள வெறும் பார்வையாளர் தானே நம்மால் கன்ஃபார்ம் பண்றான். இந்த பேட்டில் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதும் டெர்கினோட லைஃப்ல எந்த மொமெண்ட்டை இப்போ காட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்க ஃபோக்கஸ் பண்றான். ட்ராக்கருக்கும் பஹாமுட்டுக்கும் நடுவில் நடந்த அந்த ஃபேமஸான டூயல் தான் இப்போ ப்ளே ஆகுதுன்னு கன்க்ளூட் பண்றான். பஹாமுட் டெர்கனை நோக்கி வர டூயல் வெறித்தனமா ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக ஒரு லெஜெண்டரி கிளாஸஸை நேரில் பார்க்குறோமேனு நம்ம ஆளுக்கு செம்ம த்ரில் ஆகுது. டெர்கன் கொஞ்சம் கூட தயங்காம டிராகனை ஃபேஸ் பண்ண முன்னாடி போறான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி மோதிக்கிறாங்க, ரெண்டு லெஜெண்டரி ஹீரோவோட ஸ்ட்ரைக் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்குறான். ஆனால் பஹாமுட் டெர்கினை பார்த்து ஏன் தயங்குறேன்னு கலாய்க்குது. இதை பார்த்தா லெஜெண்ட்ஸில் சொன்ன மாதிரி இந்த ஃபைட் இல்லைன்னு நம்ம ஆளுக்கு தோணுது. டெர்கன் ஒன்றுமே பேசாமல் சும்மா சைலண்ட்டாக இருக்கிறது அந்த பதட்டத்தை இன்னும் அதிகமாக்குது. அப்போ பஹாமுட் அவனை கான்வெனன்ட் பேயர்னு கூப்பிடுது. இந்த ரெவலேஷனை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி நம்மளால நினைச்சிட்டு இருந்த எல்லாமே அப்படியே தலைகீழா மாறுது. ஈசரும் குரோனோஸும் எப்படி பாண்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி டெர்கனும் பஹாமிட்டோட கான்வெனன்ட் பேயர் தான் தெரிஞ்சதும் நம்மளால சும்மா ஷாக் ஆகி போயிடுறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் டெர்கன் பஹாமுட்டை கொண்டாங்கிற அந்த ஃபேமஸான லெஜெண்டை அப்படியே பிளைண்டா நம்ப முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருது. இவன் இந்த ஷாக்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள ப்ரொஜெக்ஷன்ல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வருது. இந்த ரீஎனக்மெண்ட் சும்மா வைலண்டா கிளிச் ஆக ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஹிடன் ஃபோர்ஸ் இதை காட்ட விடாம தடுக்கிற மாதிரி இருக்கு. ரெக்கார்டு இப்படி கொலாப்ஸ் ஆகிறத ஒன்றும் பண்ண முடியாம நம்மளால சும்மா பார்க்குறான். டெர்கினும் பஹாமுட்டும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த கரப்ஷனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு சுத்தமாக புரியல. மெயினான மீனிங்கே மிஸ் ஆகுது. ஃபிக்ஸ் பண்ண சொல்லி சிஸ்டம் கிட்ட கெஞ்சுறான். ஆனால் சிஸ்டம் ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுது. அந்த மிஸ்ஸிங் ட்ரூத்தை கண்டுபிடிக்க சிஸ்டம் ஹெல்ப் பண்ணாதுன்னு தெரிஞ்சதும் நம்ம ஆளுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ நம்ம ஆளுக்கு சடனாக ஒரு புது ரெவல்யூஷன் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு கான்வெனன்ட் டிராகன் அதோட கான்வெனன்ட் பேரரை அட்டாக் பண்ண முடியுமான்னு நம்மளால முன்னாடி கேட்ட கேள்வி இப்போ ஞாபகம் வருது. அந்த பழைய கேள்வியும் இந்த கரப்டான சீனும் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்குன்னு ரியலைஸ் பண்ணுறான். ஒரு கான்வெனன்ட் டிராகன் அதோட பேரரை காயப்படுத்த முடியுமான்னு கேட்டப்போ எல்லாரும் நம்மளால பார்த்து நக்கலா சிரிச்சது நம்ம ஆளுக்கு இப்போ ஞாபகம் வருது. டிராகன்ஸ் என்னைக்கும் மனுஷங்களுக்கு துரோகம் பண்ணாதுன்னு நம்ம ஆள்கிட்ட ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு மெமரி நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை துரோகம் நடந்தா ஃபர்ஸ்ட் மனுஷங்க தான் டிராகனுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது. இந்த ஆன்சர் ஞாபகம் வர அதே செகண்ட்ல ப்ரொஜெக்ஷன்ல பஹாமுட் டெஸ்ட்ராய் ஆகிற சீன் வருது. இதை பார்த்தா டிராகன் துரோகம் பண்ணல, அந்த கான்வெனன்ட் பேரர் தான் துரோகம் பண்ணியிருக்கான்னு நம்ம ஆளுக்கு நல்லா புரியுது. அந்த டிராகனோட பாடி அப்படியே வயலட் ஆஷா மாறி செதறுது. பஹாமுட் அப்படியே சாம்பலாகிறத பார்க்கும்போதே எல்லாமே சாம்பலா மாறாதுங்கிறதால நம்மளால் நோட் பண்ணுறான். டிராகன் செத்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒன்று அங்கே மிச்சம் இருக்கு. அதை பார்த்ததும் அது டிராகன் ஸ்லேயர் சான்ச்சுரியில் இருந்த பழக்கப்பட்ட ஐட்டம்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணுறான். அது பஹாமுட்டோட ஹார்ட்டும் ஃபானும் தான். டிராகன் அழிஞ்சாலும் அதோட சில பார்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும்னு இது ப்ரூவ் பண்ணுது. அப்போ டிராகன் செத்தா எப்பவுமே சில பார்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாம் சாம்பலா மாறிடுமான்னு நம்ம ஆளுக்குள்ள ஒரு புது கேள்வி வருது. டிராகன் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே காணாம போயிடுங்கிற ஐடியாவை நம்மளால உடனே ரிஜெக்ட் பண்ணுறான். ஏன்னா நம்ம ஆளோட பியூர் பிளட் கிளவுசஸ் மாதிரி சில மெட்டீரியல்ஸ் மிச்சம் இருக்கிற பார்ட்ஸில் இருந்து தான் வந்திருக்கணும்னு லாஜிக்காக யோசிக்கிறான். மாலு யோசிக்கிறதுக்குள்ள அந்த ப்ரொஜெக்ஷன் முழுசாக கொலாப்ஸ் ஆகிடுது. மறுபடியும் லைப்ரரிக்குள்ளே தூக்கி வீசப்படுறான். அந்த ரீஎனக்டன்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு ரியலைஸ் பண்ணுறான். செம்ம டயர்டாகவும் கான்ஃபிடென்ஸாகவும் இருக்குது. அந்த உடஞ்ச ரெக்கார்டு நிஜமாவே என்ன சொல்ல வருதுன்னு நம்ம ஆளுக்கு புரியலை. அன்னைக்கு நைட்டு நம்ம ஆளால் இதை சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப டிசைட் பண்ணுறான். சென்ட்ரல் லைப்ரரியை விட்டு வெளியே வந்ததும் டெர்கினோ சீக்ரெட் ஆர்ச்சிவர்ஸுக்கு நம்ம ஆளுக்கு பர்மனன்ட் சிஸ்டம் ஆக்சஸ் கிடைக்கிது. டெர்கினோட ஜேர்னலை பல தடவை ப்ளே பண்ணி பார்க்குறான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக அதே இடத்துல பிரேக் ஆகுது. அந்த ஃபைனல் கான்வர்சேஷன் என்னைக்குமே சீக்ரெட்டாகவே போயிருச்சு. ஆனாலும் நம்ம ஆளு நிற்காம அந்த ஆர்ச்சிவ்ஸை தோண்டி புது புது உண்மைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். ட்ரூ டிராகன் ஸ்வாட் ஆர்ட் நிஜமாவே ஒரு டிராகன் ஸ்லேயிங் டெக்னிக் தான். ஆனால் டெர்கன் தான் அதை எல்லாருக்கும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி சிம்பிளிஃபை பண்ணதுனால அதை கற்றுக்கிறது ஈஸியாச்சு. ஆனால் அதோட பவர் ரொம்ப குறைஞ்சி டிராகன்ஸை கொல்ல முடியாத அளவுக்கு வீக் ஆகிடுச்சு. ஒரிஜினல் பவர் போனாலும் அந்த டெக்னிக்ஸை நம்மளோட ஓன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா அதோட எஃபெக்டிவ்னஸை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம்னு கற்றுக்குறான். இதில் நம்ம ஆளுக்கு ரொம்ப உறுத்துற விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற லெஜெண்ட்ஸுக்கும் டெர்கினோட ஜேர்னல்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாமல் முரண்பாடாக இருக்குது. பஹாமுட்டை கொண்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான காலத்தை கொண்டு வந்தாருன்னு தான் பப்ளிக் லெஜெண்ட் சொல்லுது. பார்க்க ஜேர்னல் கூட மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது. எந்த ரெக்கார்ட்லையும் பஹாமுட்டுக்கும் டெர்கினுக்கும் கான்வெனன்ட் இருந்ததா சொல்லவே இல்லை. இது எதர்ச்சியாக விடுபடலை.
வேணும்னே மறைச்சிருக்காங்கன்னு நம்ம ஆளுக்கு தோணுது. நம்ம ஆளு நடந்து போய்கிட்டு ரெக்கார்ட்ஸை ரிவ்யூ பண்ணி இந்த மிஸ் ஆன பீசஸை ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணுறான். அதே நேரத்தில் வேற ஒரு இடத்துல ஒரு லேடி அவளோட சீக்ரெட் பார்ட்னர் கூட பேசுகிறா. பேக்ரவுண்டில் வேற பிளேயர்ஸ் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.